நல்ல கேள்வி. அதாவது எல்லாருக்கும் திருமணம் என்பது வேறு உலகத்தில் இருக்கும். தமிழருக்கு திருமணம் என்பது அறம் செய்வதற்காகவே. இல்லறம் அன்று துறவரம். அறத்தினால் தான் இறைவன் அடைய முடியும். அறம் செய்ய செய்யதான் நமக்கு ஆனந்தம் அடைக்கும். இவ்வாறு கொடுப்பது ஈஸி, வாங்குவது கடினம். இப்ப நம்மளாம் வாங்கி வாங்கி துன்பம் மாடிக்கு வந்தோம். அந்த காலத்தில் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லாம போட்டாங்க. தங்களால் முயன்ற உதவியை அமையப்பற்கே செய்வதாக பாவித்து கொடுத்தார்கள். அதனால் வீடுதோறும் மகிழ்ச்சி இருந்தது. இப்ப வர்றதுக்கு முன்னாடி இல்லைன்றோம், அது இல்லாம போயிடுது. அதனால தமிழருடைய பண்பாடு அறம் செய்வதற்காகவே. அதுல திருக்குறள்ல 11 அறம் செய்ய தெரிஞ்சானா திருமணமே பண்ணி வைக்கணும்னு சொல்லுவார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. எத்தனை அறம்? 11 அறம். நல்ல கருத்து. இல்வாழ்வான் என்பான் இயல்புடையவர்க்கும் மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. பிறந்தார்க்கும் துவாதார்க்கும் இல்வாழ்வான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாந்து ஐம்புலத்தார் ஓம்பும் தலை. இப்படி 11 அறங்கள் செய்ய தெரிஞ்சாதான் திருமணம் செய்தார். அறம் செய்தாதான் அறவிடையான இறைவனை அடைய முடியும் என்பது. அறம் செய்யவில்லாட்டினா நமக்கு துன்பங்கள் வரும். ஆகையால் நம்மகிட்ட வந்து 1000 ரூபாய் உறுதி. அறம் செஞ்சோம்னா அவன்கிட்ட போலாம், அறம் செய்யலன்னா ஆஸ்பத்திரிக்கு போலாம். சரி, வந்த உடனே விருந்து பற்றி கேட்கிறார். முதல்ல பொண்ணு நிச்சயமான பின்னால் தான் கை நினைக்கணும் இல்லையா? அதுக்குள்ளே விருந்தோம்பல்லாம் பற்றி பேசுறாரு. அப்ப நம்ம விருந்தோம்பல் செய்ய மாட்டோமா? நீங்க போட்ட விருந்து எங்களுக்கும் தெரியும். ஒரு ஆளுக்கு போடுறதுக்கு சோறு முடியல, ஒரு ஆளுக்கு பத்தாது. நீங்க போடுறது நீங்க கூட்டு வர்றது நான் ஒரு ஆளா பூதகணங்களை கூட்டு வந்தா அது ஒருத்தனுக்கே பத்தாது, வடிச்சு கொட்டுறது. நாங்கெல்லாம் அப்படித்தாங்கய்யா, ஒரு ஆளுக்கு உணவு போட முடியாது. அதுதாங்க பயப்படுறான். பூதகணத்தை கொடுத்துட்டா எங்க அம்மா ஆக்கி போட முடியாது. அப்புறமா அதாவது நம்ம உடம்பங்கள்ல பஞ்சபூதங்கள் புறத்திலையும் இருக்கு. அகமும் புறமும் சேர்ந்ததுதான் தமிழருடைய பண்பாடு. இப்போ பஞ்சபூதங்கள் இல்லாம நாமளும் இயங்க முடியாது, உயிர்களும் இயங்க முடியாது. அதை பூதம் என்று பெயராக சொல்லுவது வழக்கம். ஏன்னா வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூர பொலிய வருவார். பூதம் சூர பொலிய வர்றான். எங்க அம்மா அதை பார்த்து பயப்படுவாங்க. சிவபெருமான பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் போய் தியானத்துல உட்காந்துவாரு. ஆமா, தியானத்துல உட்காந்தா இந்த அம்மா யாரு காப்பாத்துறது? பொருள் கொடுத்தா தானே இல்லறத்தை இனிதா நடக்க முடியும், அப்படித்தானே? அதனால இவர் போய் தியானத்துல உட்காந்தா குடும்பம் எப்படி நடத்துறது? அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பொண்ணு கொடுக்கறதா இல்லையான்னு பாக்குறோம். ஐயா, உலகத்திலேயே பெரிய கார்பரேட் நாங்க தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் 5 தொழிலையும் செய்யக்கூடியது சிவபெருமான். ஓ, பெரிய பிசினஸ் மேன், பெரிய பிசினஸ். உலகத்திலே தொழில் செய்யறாரு. ஆமா, அதனால நம்பி கொடுக்கலாம். நம்பி கொடுக்கலாம். சரி, 5 தொழில் செய்யறாரு. ஓகே, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு? என்ன டிகிரி வாங்கிக்கிறார்? கற்றதனால் ஆன காலேஜ்ல படிச்சுக்கிறார். கோயம்புத்தூர் காலேஜா சென்னை காலேஜா? கற்றதனால் ஆன பையன். அது உங்களுக்கு நற்றால் தொழார் எனும். அதனால எல்லா கல்வியும் இறைவனுடைய கல்வி. அவன் படிச்சதுனால அவன் தாள் சரணடைஞ்சாதான் உயர முடியும். படிச்சா ஆணவம் நடிக்கும். ஆணவம் வச்சுனாக்கா இறைவன்கிட்ட போக முடியாது. ஆனால்தான் மணிவாசக பெருமான் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும் என்றார். ஆனா எல்லாத்துக்கும் அது மீது அவர் தான். ஆமா, அவருக்கு எந்த ஸ்கூல் இல்ல, அவரு தான் பிரின்சிபல். சரி, மாப்பிள்ளைக்கு சொத்து பத்து நிலம் தோட்டம் துறவு புன்சை நெஞ்சை அசையா சொத்து அசையின் சொத்து இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் பொண்ணு கொடுப்போம். இந்த சொத்துக்கள்லாம் எவ்வளவுன்னு சொல்லி திருநாவுக்கரசர் பெருமான் பண்ண. இருநல்லாய் தீயாகி நீருமாகி இயமானாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாச குற்றமும் பெண்ணும் மான பிறரும் தம்மும் தாமே ஆகி எல்லாம் எங்களுக்கு தான். அவ்வளவு வசதியாகிறாரு என்றால் ஒரு பட்டாடை கட்டின்னு வராது, ஒரு புலித்தோலை போட்டுங்கிறாரு, மேல யானை தோலை போட்டுங்கிறாரு, ஒரு ரத்னாபுரம் போறால கழுத்துல நாகப்பாம்பை போட்டுங்கிறாரு, ஜடாமுடியை வச்சுங்கிறாரு, ஒரு கிரீடம் இல்லாம. இப்படி இருந்தா எப்படியா பொண்ணு கொடுக்குது? எந்த பொண்ணு லைக் பண்ணும்? அதாவது கிரீடம் சொல்றாரு, மணிமுடி ஏத்துனா இறங்கி ஆகணும். அவருக்கு நிரந்தரமான முடி ஜடாமுடி. எந்த காலத்துல யாராலும் இறக்கவே முடியாது.
அது ஒரிஜினல், இதெல்லாம் டூப்ளிகேட். அப்புறம் தார்காவனத்து முனிவர்கள் யாகம் வளர்த்து அசுரர்களை அழிக்கும் பொருட்டாக சிவபெருமான் அவர்களுக்கு பிச்சாடனர் வேடம் கொண்டு வருகிறார். அவர் கூடிய அனுப்பக்கூடிய மிருகங்களை எல்லாம் தன்னுடைய ஆடையும் ஆபரணமாக ஆக்கிக் கொள்கிறார். ஆணவத்தினால் இறைவனை அடைய முடியாது என்ற தத்துவத்தை உணர்த்தும் பொருட்டாக புலித்தோல் ஆடை, பாம்பு எல்லாம் போட்டிருக்காரு. சரி, ஏன் இந்த சுடுகாட்டு சாம்பல் எல்லாம் உடம்புல பூசிக்கிறாரு? பவுடர் எல்லாம் நல்ல ஒரு பான்ஸ் கோகுல் பவுடர் எல்லாம் இல்லையா அவர்கிட்ட? திருச்சிட்டாங்களா? உலகத்திலேயே நீங்க ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லியிருக்காரு, மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, சுந்தரப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை வந்தன் திரு ஆளவாயான் திருநீரே. ஞானசம்பந்தர் பெருமான் பாடியிருக்கார், இந்த ஒரு நாள் இந்த உடம்பும் மண்ணாக சாம்பலாக போகும். அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில போச்சுன்னா தலையில இருக்கிற நீர்கள்லாம் வந்துடும், தலைவலியே வராது. இவர் நிறைய முடி வச்சிருக்காரு, மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்குதான் நெத்தி நிறைய திருநீர் பூச சொல்றீங்களா? அதுக்குதான் நெத்தி நிறைய திருநீர் பூச சொல்றேன், உடம்பு முழுவதும் திருநீர் பூசு. ஆமா, திருச்சிட்டாங்க. சரி, இன்னொரு கேள்வி. சாமிக்கு கோபம் வருமா? கோபம் வரும்னா பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஆயிரம் பொல்லி சொல்லி வருது. அவங்ககிட்ட சாமி கோபம் வருமான்னு கேட்டாரு, வருமா வராது? வருமா வராது? வரும், பாத்தியா? சரியா சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? இந்த பிறவியில் கோபம் மிகுந்து, அதாவது அதனாலதான் கேக்குறேன், அப்பப்போ கோபப்பட்டதான் இல் வாழ்க்கை சுகமா இருக்கும், இல்லாட்டினா சுகமா இருக்காது, இல்லைங்களா? சாந்தமும் இருக்கு. முதல்ல கோபம் வராம இருந்தா அப்புறம் குணத்தை பத்தி பேசுவாங்க. எங்க அப்பனை போல சாந்தமா இருக்கிறது யாருங்க? அன்பும் மரமும் உடைத்தாகி இல்வாழ்க்கை பண்பும் பயனது வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார். அன்பே சிவமாவது யாரும் அறியல. அப்ப சாந்தமாகிறவர்ன்றீங்க, வம்பு தும்புக்கு போக மாட்டோம், வம்புக்கெல்லாம் வந்தா விட மாட்டோம். அப்ப ஏன் பிரம்மன் தலையை கிள்னாரு? அதான் வந்தா விட மாட்டோம். அதாவது பிரம்மாவுக்கு 5 தலை, சாமிக்கு 5 தலை. 5 தலை இருந்தாலும் முருகனுக்கு 6 தலை. ஆமா, உனக்கு 6 தலையே இல்லை. அதாவது 5 தலை இருந்தாலும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைத்தல், அருளுதல் 5 தொழில் செய்கிறார். அப்ப படைப்பு தொழில் செய்யக்கூடிய நான் தான் பெரியவன் என்று பிரம்ம ஆணவத்தினால் இந்த காரணத்தினால அவருடைய நெகத்துல ஒரு தலையை கிள்ளினார். ஆணவத்தினால இறைவனை அடைய முடியாது என்பதை தத்துவத்தை உணர்த்தும் பொருட்டாக நெகத்திலே கிட்டாரா? முதல்ல நெக வெட்ட சொல்லுங்க, அப்பதான் பொண்ணு கொடுப்போம். அந்த ஜூஸ் செய்யுங்க, அதுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். கூலிகா கொடுக்காதீங்க, தொண்டை கட்டிக்கும். நாங்க கூல நாளை கைலாயத்தில் கூலிங்கா தான் இருக்கும். ஐஸ் வாட்டர் உனக்கு சூடா வச்சிருக்கேன், நீ சூடா. நான் ஏற்கனவே சூடா தான் இருக்கணும். கல்யாணம் முடியுமா முடியாதா, பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா, டென்ஷன்ல இருக்கு. பெற்றவங்களுக்கெல்லாம் அப்படித்தானே டென்ஷன் இருக்கு. அது எப்படி சொல்லுங்க. நான் பல்லு தெரியாம செய்வது புன்னகை, புரிஞ்சுங்களா? மின்னகை பல்லு தெரியாம செய்யும், பல்லு தெரிஞ்சு செய்வது புன்னகை. ரொம்ப அகான்னு செய்யணும், பழக்க தோஷம், பழக்க தோஷம். அதனால அது அவருக்கு தான் பார்க்கணும். அந்த நகையில தான் அழிக்கணும். 3 தத்துவங்களை உணர்த்தும் பொருட்டாக விடுவார். சரி, இப்ப பொண்ணு கொடுத்தீங்களா மாட்டீங்களா? கடைசியா ஒரு கேள்வி எங்க பங்காளிங்க எல்லாம் கேட்கறாங்க. சபையில கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, ஏன்னா பெரிய இடம். கேட்கலாமா? கேட்கலாமா? கேளும், சந்தேக பத்தி வச்சுட்டு கேட்கறதே பயமா இருக்குது. இப்போ கேளும் கேளும் கேட்டு பாருன்றார். பெரிய படையாகுது, அதனால கொஞ்சம் குசு குசுன்னு கேட்டுக்கிறேன். குசு குசுன்னு இல்லை, தைரியமாவே கேட்டு. நாங்க எதுக்கும் பயப்பட்டா தலைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, கேரண்டி கொடுக்குறீங்களா?
அதனால அந்த பயத்தோடு இருக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. இந்த தலையில கங்கைன்னு ஒரு நங்கைய வச்சிருக்கிறாங்க. எப்படி கொடுக்குறது? எப்ப பார்த்தாலும் சந்தேகம் வச்சு திரும்பவே முடியாது. இறைவன் பகீரதன் வேண்டுதலுக்கு இறங்க கங்கை தாயை அவன் பூமிக்கு வரணும்னா கைலாயத்திலிருந்து அந்த அவ்வளவு ஸ்பீடா வரும்போது இந்த பூமியில இருக்க உயிர்கள் தாங்காது என்று தன்னுடைய சடாமுடியில அதுல ஒரு முடி நுனியில அடக்கி வச்சிருக்காரு. சரியா? ரொம்ப உயிர்களுடைய கருணையின்பால் நீரின்றி அமையாத உலகு. நீர் இருந்தாதான் எல்லா உயிர்களும் வாழும் என்பது தத்து. வீடு கட்டினா 10வது மாடியில் தான் டேங்க் வைக்கிறா, அப்பத்தானே 10 மாடிக்கு வரும். வீட வச்சுட்டா யார் 10 மாடிக்கு தூக்கி போவா? அதை காமிச்சதே எங்க அப்பன் தான். தலையில வச்சா எல்லா பக்கம் ரொம்ப சாமர்த்தியசாலி. எல்லாம் கை தட்டுங்க. இப்பேற்பட்ட சாமர்த்தியசாலிக்கு தான் நம்மளால ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அது நிக்க வைக்க முடியல. அவர் ஆகாய கங்கையை கட்டி நிறுத்தி அடக்கி வச்சுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், அடக்கி வச்சுக்கிறாரு. சில பேர் தப்பா இந்த சினிமாக்காரங்களா பாட்டுடுவாங்க, சின்ன வீடா வச்சுக்கிறாரு. தவறு. சாமி அர்த்தநாரீஸ்வரர், அதனால்தான் அம்மையப்பரோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால நம்ம பொண்ணு கொடுக்கறதுக்கு முழு மனதோட சம்மதிக்கிறோம். நீங்க சேம் செட் கோல்ட் போடும்போது நாங்க முடிவு எடுத்துட்டா, அதாவது எங்க அப்பனுக்கு தவிர வேற யாருக்கும் பொண்ணு கொடுக்கறதுனால சரி. இப்ப அப்பா எல்லாம் உள்ள பெருங்கருணை நாயகன் அவனாசியப்பருக்கு பெண் கொடுக்க சம்மதிக்கிறோம், பெண் கொடுக்க சம்மதிக்கிறோம், பெண் கொடுக்க சம்மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஓம் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் வழுவாய் படையாய் போற்றி, கொல்லும் குற்றுண்டை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சி கரிகாய் போற்றி, கற்றார் இடும்பை கடைவாய் போற்றி, வில்லால் வியன் அரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமல போற்றி போற்றி, கோடாதிகாய் போற்றி போற்றி, கலிக்கு தலைவரோ ஆபத்ததிகளும் ஆதிரிவாய் குளித்து கோவில் சென்றெந்தளித்து கூழ் அமுது ஊட்டி அமர்கள் கூடிருப்பளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரும் அடித்தளவே ஜோதிகாற்றே உருவமாகி அப்புறத்தோடு நிலையவரைந்திருக்கின்றேன். எப்படி யோகமாகி விருச்சித்தம்பலத்தில் ஒப்புடன் வரம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி. சிவதாசிய பரமசிவம் பரம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டமே சென்றாடுத்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே. நோகாம நோம்பு மஞ்சள் போட்டு இடிக்கணும், மஞ்சத்தூளை போட்டு இடிக்கணும். சோம்பேறித்தனமா இருக்காது, கொண்டு வந்து அவ்வளவு சோம்பேறி. மஞ்சள் இடித்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அப்புறம் இருக்காப்புக்கெல்லாம் மஞ்சள் இடிக்கும். மஞ்சள் இடிக்கின்ற நிகழ்வு. பக்கம் வாங்க, வழக்கு ரொம்ப பெருசு. வையகம் எல்லாம் உரடாக மாமேறு என்னும் மூலக்கை நாட்டி, வையகம் எல்லாம் உரடாக மாமேறு
மூலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறையாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறையாட்டி மேரகு கண்ணன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி கூறுநாளில் முன்னாளில் வேதியர் குழாம் நீரு சேர் திருத்தொண்டரும் நிகழில்லாதவருக்கு ஆறு கூடினார் அருள் திரு காப்பு நான் அணிவார் அருள் திரு காப்பு நான் அணிவார் உடனாகி ஒருவன் தென்னாகிய பெருமான்மலை திருமாமணி மண்ணாங்கன அறிவித்திரல் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார் இணை வலுவா வண்ணம் அருமே கோழைக்கண்ணே கோரங்காங்க அவளும் தானும் உடனே காண்காய் போற்றி பாகம் போற்றி போற்றி ஆலாஜ அன்புதி போ மாட்டல் நின்று கேளாயினம் கிளை கிளைக்கோ கேடுபட மகுதி போலாய நீ அவன் கோயிலேயும் பெருமானே. அதிகாரம் ஓதப்பட்ட மந்திர ஆட்டுகளை செவி கொடித அதை கேட்டு கண்ட தண்ணி வரணுமா, அப்படி இருந்தாதான் நல்ல மழை மாறி போகிறான். செவிகள் ஆர்விப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன கண் குளிர்விப்பன புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன் குடி அவிகள் உய்க்கப்படும் அடிகள் வேடங்கள் போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி செல்லமும் ஆனாய் நீயே ஏகம்பமே மண்டலம் போற்றி அக்னி மண்டலம் போற்றி பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருள் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரோந்த செல்வன் செய்கே ஆராளி வட்டத்தார் வரவேற்றவன் மலரும் புகைத்தவன் தோன்றும் சோதியாய் தோன்று முருகன் தோற்றி போற்றி செந்திலை மந்திரல் ஆடி போற்றி ஆனாய் போற்றி சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறையுந்தான் பாகம் பெண்ணொரு ஆனாம் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அண்ணாமலைய மன்னா போற்றி கண்ணாரமதக்கடலே போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே. அவங்க சிரசில போட்டுக்கணும், சாமி மேல பார்த்து அதுக்குதான் அக்ஷரம் கொடுக்கல.
வடக்கு தூரத்துல போட்டு ஒப்புடன் நலம் செய்கின்ற புகழ் போற்றி போற்றி. ஒரு கை தான் போகுது.
யார் 3 முறை எடுத்துக்க? 2 முறை. அவ்வளவுதான். சரி. சிவன் சிவனே. இந்த ஒரு அம்மாவுடைய மனிதர்கள் கீழே தொலைச்சிட்டாங்க. அப்படியே முருகனை எடுத்துட்டு நந்தி பகவான் எடுத்துட்டு